ஆண்டவரே, இந்த பாவியான என் மேல் கிருபையாயிரும் சாமி. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே ஏசப்பா. போன மாதம் நாங்கள் வரும்பொழுது எங்கள் பேத்திக்கு காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். நாங்கள் வரலான்னு புறப்படும்போது ட்ரெயினுக்கு வர சமயம் பார்த்து அம்மா பெட்டில் வைக்கிற சூழ்நிலை மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணி, அம்மா பெட்டில் அட்மிட் ஆக சொல்கிறாங்க, 6 நாளைக்கு காய்ச்சலாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் இருந்துட்டு நம்ம இப்போ போயிட்டோம்னா அப்புறம் பாப்பாவுக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமே, யார் கூட இருக்குது, நம்ம அடுத்த மாதம் போய்க்கலாம் இருன்னு சொன்னார். நாங்கள் 4 மணி ஆயிடுச்சு, ட்ரெயினுக்கு புறப்புற டைம் ஆக போகுது, எப்படி சொல்கிறாருன்ட்டு, ஏசப்பா நம்ம எப்படியாவது நாங்கள் ஆண்டவரே ஜீவோலிக்கு வரணும் சாமி. முடிவு சுவிசேஷத்தில் நாங்கள் நாளைக்கு எப்படியாவது கேட்கணும் சாமி. ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது நாளைக்கு உபாச கூட்டத்துக்கு வந்துடும் ஆண்டவரே, எங்கள் பாப்பாவுக்கு காய்ச்சல் சுகமாயிரும்னு சொல்லி கொண்டு போய் ஊசி போட்டு பெட்டில் அட்மிட் ஆக சொன்னாங்க. எங்கள் பாப்பா நாங்கள் பார்த்துக்கிறோமா, நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க அப்படின்னு சொன்னான். சரி நாங்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு கிளம்புனோம். அப்புறம் காய்ச்சல் குறையவே இல்லை. நாங்கள் எப்படியும் நம்ம ஏசப்பாவை விட்டு தெரிய போகிறோம், நம்ம ஆண்டவர் இடத்துக்கு போகிறோம், வந்துடும் நம்ம காய்ச்சல் சரியாயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். அப்போ வந்து ஐயாட்ட சொல்லி சொன்னேன், அப்பா அப்படி எங்கள் பேத்தி காய்ச்சல் பெட்டில் 6 நாள் இருக்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போவே சொன்னார், ஜொம்னார், சரியாயிருங்க சிஸ்டர், ஒன்றும் பயமில்லை, காய்ச்சல் குறைஞ்சிரும்னு சொன்னார். அதுக்கப்புறம் 1 வாரமாக பால் குடிக்கல, வாந்தி வயிற்றால் போனேன் எங்கள் பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு பால் குடிக்கவும் நல்லா வாந்தியெல்லாம் சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு போகிறான். சுகம் கொடுத்த தேவாதேவனுக்கு நன்றி. நன்றி ஏசப்பாவுக்கு.